இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல கணவன் மனைவி ஏதேதோ ரீசனுக்காக பிரியுறாங்க. ஆனா சங்க காலத்துல கணவன் மனைவி பிரியறதுக்கு பல காரணங்களா வகைப்படுத்துறாங்க. முதல்ல காவல் பிரிவுன்னு சொல்றாங்க. தலைவன் தலைவியை பிரிஞ்சு கோயிலையும் அறநிலைகளையும் பாதுகாக்க போறத அறம்புறம் காவல் பிரிவுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது, தன்னுடைய மன்னன் நாட்டுக்காக போருக்கு செல்றத நாட்டு காவல் பிரிவுன்னு சொல்றாங்க. அடுத்தது தூது பிரிவு. ஒரு மன்னன் பிற நாட்டு மன்னனிடம் இருக்கும் பகையை தீர்க்கறதுக்காக போறத தூது பிரிவுன்னு சொல்றாங்க. அடுத்து பரத்தையர் பிரிவு. ஒரு மன்னன் பிற மகளிர்களை புணர்வதற்காக போவத பரத்தையர் பிரிவுன்னு சொல்றாங்க. அடுத்து ஓதுதல் பிரிவு. தலைவன் தலைவியை பிரிஞ்சு கல்வி கற்கிறதுக்காக, பிற கல்வி கற்கிறதுக்காகவோ இல்ல வேதம் கற்கிறதுக்காகவோ போறத ஓதுதல் பிரிவுன்னு சொல்றாங்க. அடுத்து துணைவியின் பிரிவு. அரசனுக்கு துணையா போறத துணைவியின் பிரிவுன்னு சொல்றாங்க. கடைசியா பொருள்வையின் பிரிவு. அதாவது ஒரு தலைவன் பொருளை சம்பாதிக்கிறதுக்காக தலைவியை பிரிஞ்சு வெகு தூரம் போறத பொருள்வையின் பிரிவுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சங்க காலத்துல கணவன் மனைவி பிரிஞ்சு போறதுக்கான காரணங்கள் இதுவா மட்டும்தான் இருந்திருக்கு.